முக்கிய செய்திகள். நீட் தேர்வு மோசடியால் 24 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறி. பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி. மாநிலங்களை ஆலோசிக்காமல் புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அடுத்த மாதம் தொடக்கம். நடப்பு நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகளை கட்டி முடிக்க திட்டம். பள்ளிகளில் சாதி பெயர்களை நீக்க வேண்டும். தமிழக அரசுக்கு நீதிபதி சந்துரு குழு பரிந்துரை. சென்னை, செங்கல்பட்டு, சேலத்தில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த மழை 3 நாட்களுக்கு நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். நீட் தேர்வு மோசடியால் 24 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையில் பிரதமர் திரு மோடி வழக்கம் போல மௌனம் காப்பதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்காக நடத்தப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கியதில் மோசடி என பல்வேறு குளறுபடிகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யுமாறும் புதிதாக தேர்வு நடத்துமாறும் உச்சநீதிமன்றத்தில் ஏராளமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு எஸ்.வி.என். பாட்டி ஆகியோர் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த அவர்கள் நீட் தேர்வு விவகாரத்தில் யாராவது 0.001% அலட்சியமாக இருந்திருந்தால் கூட கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். இந்த நிலையில் பீகார், குஜராத் மற்றும் ஹரியானாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கைது நடவடிக்கைகள் நீட் முறைகேடு என்பது திட்டமிட்ட ஊழல் என்பதை உறுதிப்படுத்துவதாக திரு ராகுல் காந்தி சாடியுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களை மையமாக வைத்து நீட் வினாத்தாள் கசிந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இது தொடர்பாக வலுவாக குரல் எழுப்புவோம் என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் வினாத்தாள் கசிவை தடுக்க கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்றும் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே நீட் மோசடியை கண்டித்து டெல்லி, ராஜ்கோட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்த மாணவர் அமைப்புகள் நீட் தேர்வை ரத்து செய்யுமாறு கோரி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டனர். రద్దు చేయాలి నీట్ పరీక్షను వెంటనే, రద్దు చేయాలి నీట్ పరీక్షను వెంటనే. మోడీ మోడీ. சென்னையில் திராவிட மாணவர் கழகம் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் திரு கி. வீரமணி, தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை, திமுக செய்தி தொடர்பாளர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஊழல் இல்லாத ஒரு தத்துவத்தை உருவாக்குறதுக்கு தான் நீட் தேர்வு என்று சொன்னார்கள். முதல்ல மனோதத்துவ ரீதியாக சமூக நீதியை கொல்லுவதற்காக இந்த முறை. அன்னைக்கு சமஸ்கிருதம் படிக்கணும்னாங்க, இன்னைக்கு நீட் தேர்வு வேற முறை மாறி இருக்கே தவிர நமக்கு வலை வைத்திருக்கிறார்கள் என்பது முக்கியம். தமிழ்நாடு மட்டும்தானே கேட்குதுன்னு கேட்டாங்க. தென்னாடு கேட்டது, இப்போ ஆந்திராவில், கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் கேட்டாங்க. தென்னாடு தாண்டி இப்போ எங்கே கேட்குறாங்க? உத்தரப்பிரதேசத்தில் கேட்குறாங்க, குஜராத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, மற்ற இடங்களில். எனவே அகில இந்திய பிரச்சனையாக இன்றைக்கு வந்துவிட்டது. நீட் தேர்வு முறைகேடுக்கு மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள காங்கிரஸ் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. 5 ஆண்டுகளாக கல்வித்துறையை கவனித்து வரும் அவர் 1 நிமிடம் கூட பதவியில் நீடிக்கும் தகுதியை இழந்துவிட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு நிறைவேற்றிய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக மத்திய அரசு நிறைவேற்றிய 3 புதிய சட்டங்கள் வரும் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்நிலையில் அந்த 3 குற்றவியல் சட்டங்களும் அரசியல் சட்டத்தின் பொது பட்டியலில் இடம்பெற்றிருந்த போதிலும் மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசிக்காமல், எதிர்க்கட்சிகளின் பங்களிப்பே இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கடிதத்தில் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த சட்டங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷியா அபிநயம் என சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டியிருப்பது அரசியல் சட்டத்தின் 348வது பிரிவை அப்பட்டமாக மீறும் செயல் என்று முதலமைச்சர் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்.
புதிய கிரிமினல் சட்டங்களில் அடிப்படையில் சில தவறுகள் இருப்பதையும் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், இந்த சட்டங்களை அமல்படுத்தும் முன் கல்வி நிலையங்களுடன் விவாதிக்க வேண்டியது அவசியம் என்றும், சட்டக்கல்லூரி மாணவர்களின் பாடத்திட்டங்களில் உரிய மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு கால அவகாசம் வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீதித்துறை, காவல்துறை, சிறைத்துறை, தடயவியல் துறை போன்றவற்றிலும் தேவையான தொழில்நுட்ப மாற்றங்கள் செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை அடுத்த மாதம் தொடங்க திட்டமிட்டுள்ள தமிழ்நாடு அரசு நடப்பு நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்ட 3100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் குடிசை வீடுகளில் குடியிருப்போருக்கு கான்கிரீட் கூரையுடன் கூடிய புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கான தகுதிகள் உள்ளிட்ட விவரங்களையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்டது. தற்போது இந்த திட்டத்தை அடுத்த மாதம் தொடங்க ஊரக வளர்ச்சித்துறை திட்டமிட்டுள்ளது. அதன்படி பயனாளிகளை தேர்வு செய்யும் பணியை வரும் 25ஆம் தேதிக்குள் முடித்து பயனாளிகளின் பட்டியல் வரும் 30ஆம் தேதி நடக்கும் கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்பின் அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள் பணியாணை வழங்க வேண்டும் என்றும் 10ஆம் தேதிக்குள் வீடு கட்டுவதற்கான பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஒரு வீட்டுக்கு 3,10,000 ரூபாய் என்ற அளவில் 1 லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிட்டு அதற்காக 3,100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஊரக பகுதிகளில் 5,000க்கும் குறைவாக குடிசைகள் உள்ள 15 மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து பணிகள் தொடங்கப்பட உள்ளது. பள்ளிகளில் கள்ளர் சீரமைப்பு, ஆதி திராவிட நலத்துறை போன்ற ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் என ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு குழு பரிந்துரைத்துள்ளது. ஜாதி வன்முறைகளை ஒழிப்பது தொடர்பான 23 பரிந்துரைகளுடன் கூடிய அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் நீதிபதி சந்துரு குழு வழங்கியுள்ளது. அதில் ஜாதி வன்முறைகளை ஒழிக்க உடனடியாக செய்ய வேண்டியவை நீண்ட கால செயல் திட்டங்கள் என 2 விதமாக 23 பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பள்ளிகளின் பெயர்களில் கள்ளர் சீரமைப்பு, ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள் போன்ற பெயர்களை அகற்ற வேண்டும். பள்ளிகளுக்கு நன்கொடை அளிப்பவர்களின் பெயர்களில் ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வகுப்பறையில் மாணவர்களை அமர வைக்கும் போது பெயர் வரிசைப்படி மட்டுமே அமர வைக்க வேண்டும் என்றும், மாணவர்களின் வருகை பதிவேட்டில் எக்காரணம் கொண்டும் ஜாதி பெயர் இடம்பெறக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஜாதி விவரங்களை ரகசியமாக வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள நீதிபதி சந்துரு குழு, கைகளில் வண்ண கயிறுகள், நெற்றி திலகம் உள்ளிட்டவற்றுக்கு தடை விதிக்க அறிவுறுத்தியுள்ளது. ஜாதி வன்முறைகள் நிகழும் பகுதியை கண்டறிவதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட ஜாதி ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள், கல்வி அதிகாரிகளாக நியமிக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்களை தேர்வு செய்யும் போது சமூக நீதி சார்ந்த அவர்களின் நிலைப்பாட்டை கண்டறிய வேண்டும் என்றும், சமூக பிரச்சினைகள், ஜாதிய பாகுபாடு, பாலியல் வன்முறைகள், போதைப் பொருள் தடுப்பது பற்றி ஆசிரியர்களுக்கு பயிற்சி தர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு மனநல ஆலோசகரை நியமிக்க வேண்டும். மாணவர்களுக்கு அறநெறி வகுப்புகள் நடத்த வேண்டும். அனைத்து சமூக மாணவர்களையும் ஒருங்கிணைத்து சமூக நீதி மாணவர் படை என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஜாதி பாகுபாட்டை வேரறுப்பது தொடர்பான திட்டத்தில் அனைத்து தரப்பு மாணவர்களும் பங்கேற்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தனி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீண்ட கால செயல் திட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப பள்ளிகளின் கட்டுப்பாட்டை உள்ளாட்சி அமைப்புகளிடம் வழங்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சென்னை, சேலம் உள்ளிட்ட பல நகரங்களில் நள்ளிரவில் மழை வெளுத்து வாங்கிய நிலையில் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பகலில் வெயில் சுட்டெரித்தாலும் மாலையில் இடி மின்னலுடன் 2வது நாளாக மழை கொட்டியது. அண்ணா நகர், திருமங்கலம், நுங்கம்பாக்கம், திருவான்மையூர், மந்தைவெளி, அடையாறு, சைதாப்பேட்டை, தியாகராயர் நகர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. செங்கல்பட்டு, கல்பாக்கம், தாம்பரம், குன்றத்தூர், பூவிருந்தவல்லி, அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருத்தணி ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கொடைக்கானலில் வெளுத்து வாங்கிய மழையால் சுற்றுலா பயணிகள் விடுதிகளில் முடங்கினர். சீர்காழி, பட்டுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, அறந்தாங்கி, புதுக்கோட்டை, விராலிமலை, மேலூர் உள்ளிட்ட நகரங்களில் பெய்த மழை பகலில் சுட்டெரித்த வெயிலுக்கு ஆறுதலாக அமைந்தது.
சிதம்பரத்தில் நேற்றிரவு பலத்த காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். குப்பைகளுடன் மண்ணை வாரி இறைத்ததால் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறினர். சேலம் சூரமங்கலம் பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழைக்கு செல்போன் டவர் ஒன்று சாய்ந்ததில் ஒருவர் காயமடைந்தார். மணப்பாறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கொட்டிய கனமழையால் முக்கிய சாலைகள் குளம் போல் மாறின. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 மணி நேரமாக வெளுத்து வாங்கிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. தூத்துக்குடி, வேலூர், வந்தவாசி, குமாரபாளையம், சங்ககிரி, கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் கொட்டிய மழையால் அப்பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரும் 22ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெஸ்லே தயாரிப்புகளில் ஒன்றான மேகி நூடுல்ஸ் இந்தியாவில் ஓராண்டில் 600 கோடி பாக்கெட்டுகள் விற்பனையானதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான நெஸ்லே இந்தியாவில் பல்வேறு உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. அவற்றுள் ஒன்றான மேகி நூடுல்ஸ் நடப்பு நிதியாண்டில் 600 கோடி பாக்கெட்டுகள் விற்கப்பட்டிருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் உலக அளவில் நெஸ்லே நிறுவனத்தின் வளர்ச்சி இரட்டை இலக்க சதவீதத்துடன் வேகமாக வளரும் சந்தையாக இந்தியா உள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நிறுவனத்தின் நூடுல்ஸ் விற்பனைக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தடை விதித்தது. அதன் தயாரிப்பான உடனடி நூடுல்ஸில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட மோனோசோடியம் குளுட்டமேட் என்ற உப்பு அதிகமாக உள்ளதாகவும் இது மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பல மாநிலங்கள் நூடுல்ஸ் தயாரிப்பு மற்றும் விற்பனைக்கு தடை விதித்தன. நெஸ்லே நிறுவனம் சந்தையில் இருந்து 35,000 டன் நூடுல்ஸை திரும்ப பெற்று அழித்தது. நூடுல்ஸ் விளம்பரத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் அமிதாப் பச்சன், மாதுரி தீட்சித், பிரீத்தி சிந்தா ஆகியோர் மீது வழக்குகள் தொடரப்பட்டன. தனது தயாரிப்பான மேகி நூடுல்ஸ் சாப்பிட ஏற்றதுதான் என்றும் பல்வேறு ஆய்வகங்களின் சோதனைகள் மூலம் இது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நெஸ்லே கூறியது. ஆனாலும் நூடுல்ஸ் விற்பனை வீழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனினும் அந்த தடை 5 மாதங்களே நீடித்தது. இந்நிலையில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நூடுல்ஸ் விற்பனை மீண்டும் உச்சத்தை தொடத் தொடங்கியுள்ளது. எந்த இந்தியாவில் தனது நூடுல்ஸ் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டதோ அதே இந்தியாதான் இன்று உலகின் வேகமான சந்தையாக மாறியுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பீகாரில் ஆற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்ட பாலம் ஒன்று திறப்பதற்கு முன்பாக இடிந்து சுக்கு நூறாக உடைந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தில் அராரியா மாவட்டத்தில் உள்ள குர்சகந்தா மற்றும் சிக்தி இடையில் பக்ரா ஆற்றின் குறுக்கே 12 கோடி ரூபாய் செலவில் பாலம் ஒன்று புதிதாக கட்டப்பட்டது. பணிகள் ஓராண்டாக நடைபெற்ற நிலையில் திறப்பு விழாவிற்காக பாலம் காத்திருந்தது. இந்நிலையில் பாலத்தின் ஒரு பகுதி நேற்று திடீரென சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்து விழுந்தது. இதை சிலர் கரையிலிருந்து படம் எடுத்து சமூக வலைதளங்களில் வைரலாக்கியுள்ளனர். ஆற்றில் தண்ணீர் வேகமாக சென்று கொண்டிருப்பதால் பாலத்தின் தூண்கள் இழுத்துச் செல்லப்பட்டன. தரமற்ற முறையில் பாலம் கட்டப்பட்டதால் 3 தூண்கள் இடிந்து விழுந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த விவகாரம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒப்பந்ததாரரின் அலட்சியமே பாலமிடிய காரணம் என்று சிக்தி சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏ திரு விஜயகுமார் தெரிவித்துள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் புதிய பாலம் ஒன்று ஆற்றில் உடைந்து விழுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு கங்கை நதியின் குறுக்கே சுபாலில் கட்டப்பட்ட பாலம் ஒன்றும் கட்டுமான பணியின் போதே இடிந்து விழுந்தது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மக்களவை தொகுதியில் சிறையில் இருந்தபடி போட்டியிட்டு வென்ற திரு ரஷீத் எப்போது பதவியேற்பார் என என்ஐஏவிடம் சிறப்பு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு நிதியுதவி செய்த வழக்கில் கடந்த 2016ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட அவர் தற்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை சுமார் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திரு ரஷீத் தோற்கடித்தார். இந்நிலையில் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சந்தர்ஜித் சிங் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திரு ரஷீத் எப்போது பதவியேற்கிறார் என்று கேட்ட நீதிபதி இது தொடர்பான தேதி குறித்த விவரங்களை என்ஐஏ சமர்ப்பிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இந்த மாதம் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 3 வரை நடைபெறவுள்ளது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு தற்காலிக மக்களவை தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். கடலூர் மாவட்டம் மருங்கூர் அகழ்வாய்வு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மருங்கூர் கிராமத்தில் 2010ஆம் ஆண்டு நடந்த சாலை விரிவாக்க பணியின் போது 2 இடங்களில் முதுமக்கள் தாழிகள் உள்ளிட்ட பல்வேறு பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதையடுத்து அந்த பகுதிகளில் அண்ணாமலை பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் திரு சிவராமகிருஷ்ணன், திரு சிவா உள்ளிட்டோர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். அதில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட பானை ஓடுகள், 4 கால்களுடன் கூடிய கருங்கல் அம்மி உள்ளிட்ட பொருட்கள் கிடைத்தன. மேலும் இந்த பகுதியில் ரோமானியர்களுடன் வர்த்தகத்தில் இருந்ததற்கான ஆதாரங்களும் கிடைத்தன. இதனால் மருங்கூர் கிராமத்தில் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தொல்லியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. அதில் முதல் பானை ஓட்டில் அதியகன் என்றும், 2வது பானை ஓட்டில் அமலன் என்றும், மற்றொரு பானை ஓட்டில் அமன் என்றும் எழுதப்பட்டிருந்தது. அந்த 3 பானை ஓடுகளில் ஒரு பானை ஓட்டில் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இணையான குறியீடுகள் இருப்பதை ஐராவத மகாதேவன் அவர்கள் உறுதி செய்தார்கள். மருங்கூர் கிராமத்தில் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று பேரவையில் முதலமைச்சர் அறிவித்ததை அடுத்து அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொல்லியல் துறை இணை இயக்குனர் திரு சிவானந்தம் தலைமையில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் திரு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் மருங்கூர் கிராமத்தில் அகழ்வாய்வு பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 50 சென்ட் நிலப்பரப்பில் இந்த அகழ்வாய்வு பணி கீழடிக்கு இணையாக துவங்க உள்ளது. இந்த பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு அருண் தம்புராஜ், நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் திரு சபா ராஜேந்திரன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். தமிழ்நாட்டில் சீன லைட்டர்களை தடை செய்ய வேண்டும் என்று கோவில்பட்டி சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரதான தொழிலாக தீப்பெட்டி தொழில் நடைபெற்று வருகிறது. இத்தொழிலை நம்பி ஆயிரக்கணக்கான உள்ளூர் மக்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் 10 ரூபாய்க்கு சீன பிளாஸ்டிக் லைட்டர்கள் தமிழகத்தில் விற்பனை செய்யப்படுவதால் தீப்பெட்டி தொழில் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே சீன லைட்டர்களை தமிழகத்தில் தடை செய்ய கோரி சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகள் தூத்துக்குடி எம்பி கனிமொழியை நேரில் சந்தித்து மனு கொடுத்தனர். இது தொடர்பாக முதலமைச்சர் மற்றும் மத்திய தொழில்துறை அமைச்சரையும் சந்திக்க உதவுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் தீப்பெட்டி தயாரிப்புக்கு சிட்கோ மற்றும் சிபிசிஎல் நிறுவனம் மூலம் வழங்கப்பட்டு வந்த மூலப்பொருளான மெழுகு விநியோகம் நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் இதை மீண்டும் வழங்கிட வேண்டும் என்றும் தீப்பெட்டி தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். நீட் மோசடியால் 24 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையில் பிரதமர் மோடி வழக்கம் போல மௌனம் காப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பாஜக அரசின் குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை அடுத்த மாதம் தொடங்க திட்டமிட்டுள்ள தமிழ்நாடு அரசு நடப்பு நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்ட 3100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.